வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனாக இருந்தவர் ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 18th சென்ச்சுரியில் இருந்தவர் இவர் பேர் ஜான் டி ராக்ஃபில்லர். ஜூலை 8 1839 பிறக்கிறாரு. ரிச்ஃபோர்டு யூஎஸ்ஏல. இவர் 16 வயசுலேயே ஒரு ஹெலியோட் அண்ட் டியூட்டல்ங்கிற ஒரு கம்பெனியில் புக் கீப்பராக போகிறாரு, அதாவது ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகிறாரு. அப்புறம் 20 வயசு வரைக்கும் அவருக்குள்ள எல்லா ஒர்க்கையும் அவர் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி இவரோட 16 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளேயே இவர் அண்ணங்கிட்டலாம் வேலைக்கு சேர்ந்து அண்ணனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1870s இவர் ஸ்டாண்டர்ட்னு ஆயில்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி 67, 68 அண்ணனோட பார்ட்னர்ஷிப்ஸில் கிளீவ்லாண்டில் சில ரிஃபைனரிஸ்லாம் ஆரம்பித்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1970 ஒரு மெயின் அதெல்லாம் பார்ட்னர்ஷிப் 1870 ஜான்வரி 10 அன்னைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் கலைச்சிட்டு அப்புறம் இவராக ஸ்டாண்டர்ட் ஆயில்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் லாங்கஸ்ட்டு ஷேர் ஹோல்டராக இருந்திருக்காரு 1997 வரைக்கும். இவர் ஆரம்ப கட்டத்தில் புக் கீப்பராக வேலைக்கு சேரும்போது இவருக்கு $30 தான் இருந்தது மந்த்லி. அதுக்கப்புறம் நாளடைவில் $58 மாறிச்சு. அப்புறம் 1866 அதே மாதிரி நான் சொன்னல ஒரு அண்ணன், அதான் வில்லியம் ராக்ஃபில்லர் ஒரு அண்ணனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி அப்புறம் மறுபடியும் அதை 1870 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கைவிட்டார். 1870 அந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் தான் என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் குறுகிய காலத்துலேயே ஹியூஜ் சக்ஸஸ் அடைஞ்சது. அவங்க தான் நாளடைவில் யூஎஸ்ஏவோட மேஜர் ஆயில் ரிஃபைனரி ஆனாங்க. அப்புறம் 1870s அந்த டெக்கேட்டில் கிட்டத்தட்ட யூஎஸ்ஏல 90% ஆஃப் ஆயில் அவங்க ஒருத்தங்க தான் ரிஃபைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வளர்ந்தாங்க. 1890 அவரோட பிஸ்னஸ் எம்பையர் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனார். கார்னகி இன்னொரு டைட்டன் இருந்தார், அவர் ஸ்டீல் மேக்னெட்ஸ், அவரோட சேர்ந்து அயன் ஓரை செல்வம் பண்ண ஆரம்பித்தார். அட் த டைம் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனில் அவர் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மொனோபொலி கம்பெனியாக இன்னை வரைக்கும் அறியப்படுறது அவர் ஆரம்பித்த அந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் தான். அந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் அவரோட ப்ரைம் டேஸில் எவ்வளோ இருந்ததுன்னா அதோட வாஸ்ட்னஸ் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ஆயில் வெல்ஸ் இருந்தது. 20,000 ஆயில் வெல்ஸ், அதாவது எண்ணெய் கிணறு. அப்புறம் 4,000 மைல்ஸ் ஆஃப் பைப்லைன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற 4,000 மைல்ஸ் ஆஃப் பைப்லைன். அப்புறம் 5,000 ஆயில் டேங்க்ஸ் இருந்தது, அதாவது ஆயில் ட்ரக்ஸ். அப்புறம் 1,00,000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்த்தாங்க அந்த டயத்துலேயே. ஆரம்ப கட்டத்தை 20th century அப்போவே 1,00,000 எம்ப்ளாயீஸு. அதேமாதிரி 90% ஆஃப் யூஎஸ்ஏவோட ஆயில் ரிஃபைனரி, அப்புறம் 80% ஆஃப் வேர்ல்டு வைட் ஆயில் ரிஃபைனரி கிட்டத்தட்ட மொனோப்ளி ஆகிட்டாங்க. அவங்க சின்ன வயசில் அந்த அண்ணனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அப்புறம் 1870 ஆரம்பித்த அந்த ஸ்டாண்டர்ட் ஆயிலில் ஆரம்ப கட்டத்திலே அவங்க கிளீவ்லாண்டில் மொத்தம் 26 காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு போட்டியாக. அந்த டயத்துலேயே அவங்க 26ல் 22 காம்படிட்டர்ஸ் அவங்களே வாங்கிட்டாங்க. அந்தளவுக்கு மொனோப்ளியாக இருந்தாங்க. பட் நாளடைவில் இது வேலை செய்யலை. 1911 19th century ஸ்டார்டிங்லேயே இவங்க மேலே மொனோப்ளி ஆக்டுக்காக ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஆன்டி ட்ரஸ்ட் லா, அதாவது ஒரு கம்பெனி ஒரு காம்படிட்டர்ஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் இன்ன வரைக்கும் இருக்க யூஎஸ்ஏல மார்க்கெட்டில் ஹியூஜாக இருக்க முடியாது. அதுக்காக முதல்ல அவங்களுக்கு இம்போஸ் பண்ணது அவங்களுக்கு தான், ஸ்டாண்டர்ட் ஆயிலுக்கு. அது 1911 அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழியாக என்ன சொல்ல டிசைட் பண்ணி ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் வெளியிட்டாங்க. அந்த கம்பெனி சின்ன கம்பெனிஸாக என்டிடிஸாக ஃபார்ம் பண்ணோன்னு. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயில் மேசிவ் ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன் 34 கம்பெனிஸாக பிரேக் பண்ணாங்க. அதில் முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஷெவ்ரான், அப்புறம் எஸோ, அப்புறம் பிபி எல்லாம் அந்த ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனிஸ் இப்போ அதில் ஸ்டேக் இன்னும் வச்சுருக்காங்க. இன்னும் மற்ற ஆயில் கம்பெனிஸ் அதை ஓன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த கம்பெனிஸை பிரேக் டவுன் பண்ணி ஆன்டி ட்ரஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா அவர் தான் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருந்திருக்காரு. அப்புறம் அட் த டைம் ஆஃப் அவரோட பீக் வெல்த் எவ்வளோ இருந்திருக்குன்னா $400 பில்லியன் இருந்திருக்கு. இப்போது அதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இலான் மஸ்க் கூடது அவர் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கார். இப்போது ஆஸ் ஆஃப் 2024 அவரே $200 பில்லியன் தான். அப்போ பார்த்துக்கோங்க. அதுவும் 19th century வந்தவர் இவர். அப்புறம் உடல்நல குறைவுனால 1937 இருக்கிறார், 23 மேல. அதே சமயம் இவர் நிறைய வெல்ஃபேருக்கும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் லைப்ரரிக்குன்னு நினைக்கிறேன் அரௌண்ட் $80 மில்லியன் அப்போவே கொடுத்துருக்காரு. அது 80 மில்லியன்கிறது இப்போ $1 பில்லியன், அரௌண்ட் 8,000 கோடி இந்தியன் ரூபாய்.
அப்போவே டொனேட் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வந்து எஜுகேஷன், அப்புறம் ஸ்காலர்ஷிப், அப்புறம் என்ன சொல்ல சானிடைசேஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து வேர்ல்டு கிரேட்டஸ்ட்டு ரிச்சஸ்ட் மேன் இருந்தார்.